குட் ஈவினிங் ஆல். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு நிஃப்டி பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டு. இங்கே மந்த்லி வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் வேவ் 8%. அப்போ இறங்கி வர்றது ஃபோர்த் வேவ். இப்போ ஃபோர்த் வேவ் அப்படின்னும் போது ஒன்று இதோட முடிஞ்சு போயிடுச்சு. இதில் வந்து என்ன ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் ஒன்று மினிமம் டார்கெட்ன்றது ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இங்கே உங்களுக்கு அதுக்கு உண்டான கால்குலேஷன் பார்த்தோம்னா ஹை 26,277, இதனுடைய லோ 21,281. ஓகேவா? ஸோ அப்போ மினிமம் வந்து 24,368 வந்தாலே போதும். ஆனால் இது எங்கே வந்திருக்கு? 23,263, ஆல்மோஸ்ட் 61.8க்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, இதில் ஹையர் ஹையும் வந்தாச்சு. இப்போ அர்த்தம் என்னன்னா, ஒன்று இதோட முடிஞ்சு போச்சு டவுன் சைடு, இனி மேலே போகலாம் இல்லையா? புல் பேக்ன்றது மேலே போகும். இந்த 61.8 ஆனால் 25,125 அதுக்கு மேலே போக முடியாமல் திணறும். அப்புறம் அகைன் இது ஏ இது பி சின்ற மாதிரி இதுக்கு கீழே ஒரு 22,667 வரலாம். ஓகே, இப்போ மேலே போனது இதோட முடிஞ்சு போச்சா இந்த வேவ்? இல்லை மிச்சம் மீதி இருக்கா? திருப்பி மேலே போகுமா? இல்லை போகாம திருப்பி கீழே வருமா? அதுதான் இப்போ நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய கொஸ்டின். இப்போ நம்ம அதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து கிளியராக வந்து தேர்ட் வேவ்ன்றதுல போட்டாச்சு. இப்போ இந்த தேர்ட் வேவோட ஸ்விங் வந்து எப்பவுமே ஹையர் ஸ்விங்ன்றது வந்தாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக ரேலி. அதர்வைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணி மார்க்கெட்ன்றது கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவு, அதுக்கப்புறம் செகண்ட் வேவு, அதுக்கப்புறம் தேர்ட் வேவு, திருப்பியும் ஃபோர்த் வேவு, அகைன் ஃபிஃப்த் வேவ். இது அப்படி வராது. இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இது ஏ இது பி இது சின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு இது முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு, செகண்ட் வேவ் முடிஞ்சு, தேர்ட் வேவ்ன்றது இப்போ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இதில் வந்துட்டு வீக்லியில் உங்களுக்கு கிளீனாக இருக்கு. இப்போ இதனோட க்ளோஸு 25,014, 24,964, 854, 180. அப்போ இது வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கிளீனாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் வரைக்கும் ரொம்ப கிளீனாக இருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஹையர் ஹை போயிருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. இது ஏ இது பி இது சின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். அது 23,263. இதுக்கு கீழே போகுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இது ஒரு 1 2 3 4 5ல கீழே போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன். இப்போ இங்க இது ஒரு தேர்ட் வேவ்னு இங்க ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது இதனோட ஹை 24,857, 792. ஓகே, அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேவ். இப்போ இதனோட ஹை இப்போ 792, 781. அப்போ இது எல்லாமே வந்துட்டு கிளீனா இறங்கி வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ். அப்போ இதில் ஒரு புல் பேக்ன்றது பாசிபிள். செகண்ட் வேவ் எப்பவுமே வந்து புல் பேக் பாசிபிள். அதனுடைய டார்கெட் 24,353. இந்த 24,353 வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே போக முடியல அப்படின்னு சொன்னா 24,353 என்ன ஆகும்? மார்க்கெட் திருப்பியும் கீழே தான் வரும். இப்போதைக்கு 24,253ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அது கட் பண்ண வழிய மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி இப்போ ஏதாவது லாங் பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா 23,263ங்கிறது ஸ்டாப் லாஸு. டவுன் சைடு டார்கெட்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் டார்கெட்ன்றது 22,040, 19,421. அது அப்படியே பெண்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த ட்ரெண்ட் லைன்றது உடைப்படாத வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே தான் வரும். டார்கெட்ன்றது மேக்ஸிமம் மினிமம் டார்கெட் 22,040 இருக்கு. அதுக்கு முன்னாடி சப்போர்ட்ன்றது 22,668 இருக்கு. இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். டெய்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு தேர்ட் வேவ் ஃபார்மேஷன்ன்ற மாதிரி இங்கே ஒரு சீன்றது கிரியேட் ஆகிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், மேலே வந்து ஒரு ஃபோர்த் வேவ்ன்றது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த டெய்லியை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் இதுதான் 23,537. இதுதான் ஸ்டாப் லாஸ். இதனுடைய புல் பேக் டார்கெட்ன்றது 24,306. அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், திருப்பி அகைன் ஃபிஃப்த் வேவ்ன்றது கீழே தான் வரணும். அது மாதிரியான ஒரு ஃபார்மேஷன். இல்ல நான் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஏபிசி, ஏ, பி இதெல்லாம் சேர்த்து சி, திருப்பி டின்றது மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ட்ரையாங்கிளா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நான் இதை பத்தி பேசுறேன். ட்ரையாங்கிளா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதுக்கு மேலே போகும். அதர்வைஸ் இது ஒரு ஜிக்ஸாக்கா இருந்தா கண்டிப்பா 24,306க்கு டச் பண்ணிட்டு திருப்பியும் கீழே தான் வரும். ஓகே, ஸோ ஒரு காஷியஸா இருங்க. எனி லாங் பொசிஷன் நிப்டியை பொறுத்தல 23,537 உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஸ்டாப் லாஸ். இதுல 23,263 கட் பண்ணுதுன்னு சொன்னா கேட்கவே வேணாம், இன்னும் ஃபாஸ்டா கீழே இறங்கும். 2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கீழே தான் போகும். பட் நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாத வரைக்கும் ஒரு புல் பேக்ன்றது பாசிபிள். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 24,306ன்றது புல் பேக்கு ஒரு டார்கெட்டா இருக்கும். எனி புல் பேக் இப்போதைக்கு வந்து புல் பேக்ன்றது பாசிபிள் கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் வேவ் வந்து உங்களுக்கு இதனோட ஹை 23,869, 867. ஓகே, அப்போ இதுதான் ஹை. அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் அங்க வந்து திருப்பியும் லோங்கிறது இது வரைக்கும் வந்திருக்கு 23,653. 653 இதான் வந்து 23,653ங்கிறது இப்போதைக்கு லோ இருக்கு. அது கட் பண்ணாத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. திருப்பி இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மேலே போச்சுன்னா டார்கெட் 24,306 அது வரைக்கும் போகலாம். ஆனால் அங்கே போனாலும் திரும்பியும் கீழே வரும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போதைக்கு எனி லாங் பொசிஷன் சிம்பிள் ஸ்டாப் லாஸ் 23,537. ஓகே மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த செஷனோட க்ளோசிங் வந்துட்டோம். வேற உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லை நம்ம குரூப்ல போடுங்க. உங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நாங்க அதுக்கு விடையளிக்க காத்திருக்கிறோம். மார்க்கெட் பத்தின உங்களுடைய கேள்விகள் நீங்க எங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது மார்க்கெட் பத்திய டவுட் இல்லை பொசிஷன் பர்சனலாக வேற ஏதாவது வச்சிருக்கீங்க இந்த இதில் சொல்ல முடியலன்னு சொன்னா நீங்க தாராளமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். 4 to 7 ஈவினிங்ல கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் அப்போ உங்களுக்கு விடையளிக்க காத்திருக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.